இன்னைக்கு காலையில நீங்க படிச்ச நியூஸ் பேப்பர் அல்லது டிவில பார்த்த செய்திகள். முக்கியமா அந்த மத்திய கிழக்கு நாடுகளோட பதற்றமான சூழ்நிலை. அதேதான். அந்த செய்திகள் எல்லாமே சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு மாபெரும் திரைக்கதையின் நகல்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த ஆதாரங்களை ஆழமா அலசும்போது கண்டிப்பா. பொதுவா உலக அரசியலை நம்ம எப்படி பார்க்கறோம்? ஒரு போர் நடக்குதுன்னா அது ஏதோ திடீர்னு எடுத்த முடிவுன்னோ இல்ல சில நாட்டுத் தலைவர்களோட அதிகார போட்டியால உருவான தற்செயலான நிகழ்வுன்னோ நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆழமான தேடல் அந்த அன்றாட செய்திகளை முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்துல அணுகப் போகுது. நிச்சயமா உங்களை இந்த விரிவான அலசலுக்கு வரவேற்கிறேன். வரலாறு, பண்டைய தீர்க்க தரிசனங்கள், அப்புறம் இன்றைய புவிசார் அரசியல், இது மூணையும் இணைக்கிற ஒரு சுவாரஸ்யமான மையப்புள்ளியை நோக்கி தான் நம்ம பயணிக்க போறோம். நம்ம இன்னைக்கு பகுப்பாய்வு செய்ய போற மூல ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமானவை. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பண்டைய வேதாகம குறிப்புகள் இன்றைய நவீன உலக அரசியல் சூழலை எப்படி விவரிக்குதுன்னு இதுல பார்க்க போறோம். முக்கியமா இந்த மத்திய கிழக்கு நாடுகளோட கூட்டணிகளை பத்தி இல்லையா? ஆமா, இந்த ஆவணங்கள் தர்க்க ரீதியா சில விஷயங்களை முன்வைக்குது. இது வெறுமனே ஒரு மத பார்வை கிடையாது. பண்டைய காலத்துல பதிவு செய்யப்பட்ட புவியியல் மற்றும் அரசியல் தரவுகள் இன்றைய யதார்த்தத்தோடு எப்படி ஒத்துப்போகுதுன்னு ஆராயிற ஒரு முயற்சி தான் இது. சரி, இத நம்ம சற்று விரிவாவே பார்ப்போம். ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட, அதாவது நம்ம கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். அந்த நடுநிலைமை ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த அலசலோட நோக்கம் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் நிலைப்பாட்டையோ அல்லது ஒரு தரப்பையோ ஆதரிப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ கிடையாது. இந்த மூல ஆதாரங்கள்ல உள்ள கருத்துக்களை அதோட உண்மையான வடிவுல புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயணம் இது. இது ஏதோ ஒரு பழைய வரலாற்று பாடம்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க தினமும் பார்க்குற உலக செய்தியில புரிஞ்சுக்க உதவும் ஒரு திருவுக்கோளா இது இருக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுற முதல் முக்கியமான வரலாற்று சான்றை எடுத்துப்போம். எசேக்கியேல் 38:5. இந்த பண்டைய பதிவுல பெர்ஷியா அப்படிங்கிற ஒரு நாடு நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, பர்ஷியா பழைய மேதிய பர்சிய பேரரசுன்னு அழைக்கப்பட்ட நிலப்பரப்பு தான் தற்போதைய ஈரான் அப்படின்னு இந்த ஆதாரங்கள் ஆணித்தரமா கூறுது. ஒரு நிமிஷம், ஈரான் பெர்ஷியாவா? இது சும்மா ஒரு ஊகமா இல்ல வரலாற்று ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணா? இது வெறும் ஊகம் கிடையாது. அந்த வரலாற்று தொடர்பை நம்ம மிக கவனமா பார்க்கணும். உலக வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கம் வரை, அதாவது குறிப்பா 1935ஆம் ஆண்டு வரை உலக அரங்கத்துல அந்த நாடு அதிகாரப்பூர்வமா பெர்ஷியான்னு தான் அறியப்பட்டுச்சு. ஓ, 1935 வரைக்குமா? ஆமா, அந்த சமயத்துல தான் அப்போதைய ஈரானிய ஆட்சியாளர் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேல் தங்கள் நாட்டை பெர்ஷியான்னு அழைக்கக்கூடாதுன்னு, அதோட உள்நாட்டு பேரான ஈரான்னு தான் அழைக்கணும்னு ஒரு அரசாணையை வெளியிட்டார். அப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பிரதி ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்ப அதோட வரலாற்று பேரான பெர்ஷியான்னு துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு. அதேதான், இந்த ஆதாரங்கள் முன்வைக்கும் வாதமே அதுதான். இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. அதாவது பண்டைய காலத்துல எழுதப்பட்ட ஒரு குறிப்பு எதிர்காலத்துல நடக்க போற ஒரு போரையோ கூட்டணிகளையோ விவரிக்க நினைச்சா சும்மா கிழக்கு திசையில உள்ள ஒரு பெரும் தேசம் அல்லது பாலைவனத்து மக்கள்னு பொதுவா சொல்லிட்டு போயிருக்கலாம். கரெக்ட். அப்படி பொதுவா ஒரு வர்ணனைய கொடுக்காம நேரடியா ஒரு நாட்டோட பெயரை, அதுவும் காலப்போக்குல பெயர் மாற்றம் காணப்போற ஒரு நிலப்பரப்போட வரலாற்று பெயரை இவ்வளவு திட்டவட்டமா குறிப்பிடுறதோட நோக்கம் என்ன? இவ்வளவு துல்லியம் ஏன் தேவைப்படுது? பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொதுவான புவியியல் வர்ணனையும் காலப்போக்குல பலவிதமா திருத்து கூறப்படலாம். இப்போ கிழக்கிலிருந்து வரும் படைன்னு சொன்னா அது சீனாவா இருக்கலாம், இல்ல இந்தியாவா இருக்கலாம். ஆமா, அல்லது வேற எந்த ஆசிய நாடாகவும் இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லையை கொண்ட நாட்டை பெயரிட்டு கூறும்போது அங்க ஊகங்களுக்கு இடமே இல்லை. சந்தேகம் வர வாய்ப்பில்ல. நிச்சயமா, பண்டைய காலத்திலேயே தேவன் மனித வரலாற்றோட நகர்வுகளை முன்கூட்டியே அறிந்திருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு வலுவான சான்றனா இது முன்வைக்கப்படுது. இது எதுவும் மனிதர்களோட புத்திசாலித்தனமான அரசியல் கணிப்பு கிடையாது. அதாவது இது ஒரு மாபெரும் காலக்கோடு முன்னாடியே வரையறுக்கப்பட்டிருக்குன்னு இந்த ஆவணங்கள் வாதிடுது. உண்மைதான், அந்த பெயர் அங்க தற்செயலா இடம்பெறல. சரி,
இந்த பெர்ஷியா அதாவது இன்றைய ஈரான் எதிர்காலத்துல இஸ்ரேலுக்கு எதிரா தனியாக செயல்படும்னு அந்த பழைய குறிப்புகள் சொல்லுதா அல்லது வேற நாடுகளும் இது கூட இணையுதா? ஏன்னா இங்கதான் நிலைமை ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தின்படி பெர்சியா மட்டும் தனியா போரிட போறது கிடையாது. அதோடு வேற சில கதாபாத்திரங்களும் இணைந்து ஒரு பெரிய உலகளாவிய கூட்டணியா உருவெடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கூட்டணியோட பட்டியல் என்ன? ஏன்னா நீங்க சொல்லப் போற அந்த பட்டியல் இன்னைக்கு இருக்கிற நவீன புவிசார் அரசியலோட மிக நெருக்கமா பொருந்தி போகுதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. கண்டிப்பா. இதுல கோக் அப்படிங்கிற ஒரு தலைவன் அல்லது ஒரு அதிகார மையத்தோட பெயரும் மாகோக் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு புவியியல் பகுதியும் மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஆதாரங்களோட அடிப்படையில பல வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மாகோக் அப்படிங்கறத இன்றைய ரஷ்யான்னு விளக்குறாங்க. ரஷ்யாவா? ஆமா, இதோடு மட்டுமில்லாம ஆப்பிரிக்க நாடுகளான எத்தியோப்பியா, லிபியா இவையும் இந்த கூட்டணியில இணையுன்னு இந்த பண்டைய பிரதிகள் சுட்டிக்காட்டுது. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு தெளிவு வேணும். மாகோக் அப்படிங்கிறது ரஷ்யா தான் அப்படின்னு இந்த ஆய்வாளர்கள் எப்படி எவ்வளவு உறுதியா இணைக்கிறாங்க? இப்போ வடக்குன்னு சொன்னா அது துருக்கியா இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய நாடுகளா கூட இருக்கலாமே. அது ஏன் குறிப்பா ரஷ்யாவா இருக்கணும்? இத புரிஞ்சுக்க நம்ம பண்டைய கால வரைபடங்களையும் அந்த பிரதிகளோட புவியியல் மையத்தையும் பார்க்கணும். இந்த வேதாகம குறிப்புகளின்படி உலகத்தோட புவியியல் மையம் அப்படிங்கிறது எருசலேம். ஓ, எருசலேம மையமா வச்சு பார்க்கணும். ஆமா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் வடக்கே உள்ள மிக தொலைதூர பகுதிகள் அல்லது உச்சி வடக்குன்னு குறிப்பிடும்போது, நீங்க எருசலேம்ல இருந்து நேர் வடக்கே ஒரு கோட்டை வரைஞ்சீங்கன்னா அது நேரடியாக ரஷ்யாவோட மாஸ்கோ பகுதியை தான் சென்றடையுது. அப்படியா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அது மட்டும் இல்ல, பண்டைய கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மாகோக் மக்களை சித்தியர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சித்தியர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு தற்போதைய ரஷ்யா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் தான். புவியியல் அடிப்படையிலும் வரலாற்று வரைபடங்களோட அடிப்படையில தான் இந்த இணைப்பு உருவாக்கப்படுது. இதை இன்றைய செய்திகளோட பொருத்தி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நீங்க இன்றைய உலக அரசியலமைப்பு சற்று யோசிச்சு பாருங்க. பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளும் ஈரானும் வடக்கே உள்ள ஒரு மாபெரும் வல்லரசான ரஷ்யாவும் ஆயுத ஒப்பந்தங்கள்லயும் ராணுவ கூட்டணிகள்லயும் நெருங்கி வரத நம்ம அன்றாடம் செய்திகள்ல பாக்குறோம். இதோட வட ஆப்பிரிக்கா நாடுகளும் சில உடன்படிக்கைகள்ல இணையுது. அதாவது இந்த நவீன கால ராணுவ கூட்டணிகள் சுமார் 2500 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு பட்டியலோட அப்படியே ஒத்துப்போகுது. இது எப்படி சாத்தியம்? அதுவும் இத்தனை நாடுகளும் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு சிறிய நிலப்பரப்பை குறிவைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த இடத்துல தான் எசேக்கியேல் 38:8 இந்த மூல ஆதாரங்களை மிக அழுத்தமா சுட்டிக்காட்டுது. அதன்படி இந்த கூட்டணி எசேக்கியேல் வாழ்ந்த காலத்திலோ அல்லது அந்த நூற்றாண்டுகள்லயோ இஸ்ரவேலை தாக்கல. ஓ, அப்போ இது கடந்த காலத்துல நடந்த ஒரு போர் கிடையாது. நிச்சயமா கிடையாது. மாறாக இது பின்னான ஆண்டுகள்ல, அதாவது தொலைதூர எதிர்காலத்துல நடைபெறும் ஒரு தனித்துவமான நிகழ்வாதான் வரையறுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம செய்திகள்ல பார்க்கிற வல்லரசுகளோட கூட்டணிகள் ஏதோ தற்போதைய தலைவர்களோட தன்னிச்சையான முடிவுகளால நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது சீரற்ற முறையில நடக்கலன்னு சொல்றீங்க. அதேதான், அவை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்டமைப்புக்குள்ளேயே நகருதுன்னு இந்த ஆதாரங்கள் ஆழமா வாதிடுது. இத கேட்கும்போது உலக அரசியல நம்ம ஒரு சதுரங்க பலகையா பாக்குறோம். ஆனா இவங்க விளையாடுற காய்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நகர்வுகளைத்தான் செய்யுதுன்னு இந்த நூல்கள் கூறுது. இது இன்னொரு முக்கியமான கேள்வியை கொண்டு வருது. என்ன கேள்வி? உலகத்துல எத்தனையோ வளமான பகுதிகள் இருக்கு, பரந்து விரிந்த நிலப்பரப்புகள் இருக்கு, பெட்ரோலிய வளங்கள் கொட்டி கிடக்கும் இடங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் உலக நாடுகள் எருசலேமை மையமா வச்சு இவ்வளவு பெரிய போரை முன்னெடுக்கணும்? இது வெறும் அரசியல் குழப்பம்தானா? இந்த இடத்துல தான் இந்த ஆவணங்கள் மிக முக்கியமான சற்று வித்தியாசமான ஒரு இறையியல் கோணத்தை முன்வைக்குது. இது கட்டுப்பாட்டை இழந்த உலகம் கிடையாது. அதாவது குழப்பமான நிலை இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, உலகத் தலைவர்கள் எல்லாரும் தங்கள் விருப்பப்படி ராணுவத்தை நகர்த்துறாங்க, நிலைமை கைமீறி போகுதுன்னு நம்ம பொது புத்தியில நினைக்கிறோம். ஆனா எசேக்கியேல் 38:16 மற்றும் 23 வசனங்களின்படி தேவன் அந்த நாடுகளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு எருசலேமை நோக்கி இழுக்கிறார். ஓ, அப்ப இது ஒரு தெய்வீக அனுமதி. நிச்சயமா. நிலைமை அரசியல்வாதிகளோட கட்டுப்பாட்டை இழக்கல, அது ஒரு உயர்ந்த சக்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுது அப்படிங்கறதே இதோட வாதம். இதை நான் எப்படி பாக்குறேன்? பாத்தீங்கன்னா உலக வரைபடத்துல எருசலேம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறிய புள்ளி. ஒரு விரல் நுனியில அந்த நிலப்பரப்பை நம்ம மறைச்சிடலாம். ஆனா அது ஒரு மாபெரும் காந்தம் போல அல்லது ஒரு
தீர்க்க தரிசன ஈர்ப்பு விசை போல உலக நாடுகளை தன்னை நோக்கி இழுக்குது. ரொம்ப அருமையான ஒப்பீடு. எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி, அந்த ஈர்ப்பு விசைக்குள்ள எப்படியும் சிக்கிக்குது. என்ன ஒரு ஆச்சரியமான கட்டமைப்பு இது! ஆனா இந்த ஈர்ப்பு விசை எப்படி செயல்படுது? இந்த ஒரு குறிப்பிட்ட நகரத்தை சுற்றி உலகம் ஏன் சுழலணும்? நீங்க சொன்ன அந்த தீர்க்க தரிசன ஈர்ப்பு விசை அப்படிங்கிற ஒப்பீடு இதுக்கு மிக சரியா பொருந்தது. ஜக்கரியா 12:3 அப்படிங்கிற பண்டைய பதிவு எருசலேமே ஒரு பாரமான கல் அப்படின்னு வர்ணிக்குது. பாரமான கல், அதாவது தூக்க முடியாத கல். ஆமா, அது தூக்க நினைக்கும் எந்த ஒரு நாடும் காயப்படும்னு அது எச்சரிக்குது. உலகம் ஏன் இந்த நகரத்தை சுற்றி இவ்வளோ மூர்க்கமா சண்டையிடுது அப்படிங்கிறதுக்கு 3 தெளிவான காரணங்களை இந்த ஆதாரங்கள் பகுப்பாய்வு செய்யுது. அந்த 3 காரணங்கள் என்னென்ன? முதலாவதா, வேதாகம குறிப்புகளின்படி இது தேவனின் நாமம் வைக்கப்பட்ட நகரம். இரண்டாவதா, இஸ்ரவேலோட மூதாதையர்களான ஆபிரகாம் மற்றும் தாவீது இவங்களோட செய்யப்பட்ட வரலாற்று உடன்படிக்கைகளின் மையப்புள்ளி இதுதான். அப்ப 3வது காரணம்? மூணாவதா, எதிர்காலத்துல கிறிஸ்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய போகும் அதிகாரப்பூர்வமான இடமா இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த நாடுகள் வெறும் நில ஆக்கிரமிப்புக்காகவோ அல்லது அரசியல் ஆதாயத்துக்காகவோ அங்க வரல. அவங்க தங்களை அறியாமலேயே ஒரு ஆன்மீக போர்க்களத்துக்கு இழுக்கப்படுறாங்க, இல்லையா? உண்மைதான். மத்தேயு 24:6ல இயேசு போர்களையும் போர்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், ஆனா கலங்காதிருங்கள்னு எச்சரித்துள்ளதா இந்த ஆதாரங்கள் குறிப்பிடுது. ஆக இன்றைய மத்திய கிழக்கு பற்றங்கள் அப்படிங்கிறது உலகம் அழியப் போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அல்ல, மாறாக இந்த பண்டைய குறிப்புகள் துல்லியமா நிறைவேறிக் கொண்டிருக்கு என்பதற்கான சான்றுன்னு இதை நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அதுதான் இந்த ஆவணங்களோட மைய வாதமே. இந்த உலகளாவிய போர்களோட இறுதி நோக்கம் பெட்ரோலிய வளங்களோ அல்லது உலக வல்லரசு அப்படிங்கிற பட்டமோ கிடையாது. எசேக்கியேல் 38:23 மிக தெளிவா கூறுது, நான் என்னை மகிமைப்படுத்துவேன். அதாவது இறுதி அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு காட்டுறதுக்காக. அதேதான். மனிதர்களோ அல்லது தற்போதைய அரசியல் தலைவர்களோ உலகை கட்டுப்படுத்தல, இறுதி அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை ஒட்டுமொத்த உலகமும் சந்தேகத்திற்கு இடமின்றி உணரணும் அப்படிங்கிறதுக்காகவே இது அனுமதிக்கப்படுது. ஒரு நிமிஷம் பொறுங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு நடைமுறை முரண்பாடு தோணுதே. என்ன முரண்பாடு? அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் போர் செய்திகளை கேட்கிறோம், அதிநவீன ஏவுகணைகள் பற்றி கேள்விப்படுறோம், நாடுகள் ஒண்ணுக்கொன்னு அணு ஆயுத மிரட்டல் விடுத்துக்கும் போது அத செய்திகள்ல பாக்குற சாதாரண மனிதர்களுக்கு உள்ளுர பயம் வரத்தான செய்யும். இயல்பான விஷயம்தான். ஆனா இந்த உரைகள் கலங்காதிருங்கள் அல்லது பயப்பட வேண்டான்னு சொல்றது தற்போதைய யதார்த்தத்துக்கு முற்றிலும் முரணா இல்லையா? இந்த மாபெரும் போர்களை கண்டு விசுவாசிகள் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? இது ஒரு தர்க்க ரீதியான கேள்விதான். போர்னு வரும்போது மனித இயல்பு பயப்படத்தான் செய்யும். ஆனா இந்த பண்டைய பிரதிகள் ஒரு மிக தெளிவான காலக்கோடு மற்றும் இறையியல் கட்டமைப்பை கொண்டிருக்கு. அது என்ன கட்டமைப்பு? இதை எப்படி விளக்குதுன்னா, திருச்சபை எனப்படும் விசுவாசிகளின் கூட்டத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் இடையே ஒரு தெளிவான வேறுபாட்டை இவை காட்டுது. 1 தெசலோனிக்கர் 5:9 அப்படிங்கிற குறிப்பு விசுவாசிகள் கோபத்திற்காக நியமிக்கப்படவில்லை அப்படின்னு உறுதியா கூறுது. அதாவது இந்த மாபெரும் உலகளாவிய போர்கள் நடக்கும்போது அந்த அழிவை விசுவாசிகள் சந்திக்க மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையா? ஆமா, அதேதான். இது எனக்கு இன்னும் முழுமையா விளங்கல. ஏவுகணைகள் பறக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் எப்படி தப்புவாங்க? இந்த காலக்கோட்டை இந்த ஆதாரங்கள் எப்படி சரியா பிரிக்குது? இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்கா? இத சுலபமா புரிஞ்சுக்க மனித வரலாற்ற ஒரு மாபெரும் மேடை நாடகமா உருவகப்படுத்திக்கோங்க. இந்த நாடகத்துக்கு 2 பிரதான அங்கங்கள் இருக்கு. ஓ, ஆக்ட்ஸ் மாதிரி? ஆமா. முதல் அங்கம் இஸ்ரேல் தேசத்தை மையமாக கொண்டது. தற்போது இந்த நாடகத்துல ஒரு இடைவேளை நடப்பதா இந்த ஆதாரங்கள் கருதுது. இடைவேளையா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இந்த இடைவேளை காலம்தான் திருச்சபையோட காலம் அல்லது கிருபை காலம். இந்த இடைவேளை முடிஞ்ச உடனே விசுவாசிகள் இந்த உலக மேடையிலிருந்து மாற்றப்படுவார்கள். ஓ, அதன் பிறகுதான் அந்த 2ஆம் அங்கம் தொடங்குமா? கரெக்ட். அதன் பிறகே இஸ்ரவேலை மையமாக கொண்ட நாடகத்தின் 2ஆம் அங்கம், அதாவது நம்ம இவ்ளோ நேரம் பேசின அந்த மாபெரும் போர்கள் முழுமையாக தொடங்கும்னு இந்த ஆவணங்கள் வாதிடுது. ஓஹோ. அதனாலதான் தற்போதைய போர் செய்திகளை கண்டு விசுவாசிகள் பயப்பட தேவையில்லைன்னு இது கூறுது. நாடக அரங்கத்துல தீப்பிடிக்கும் முன்பே இடைவேளை பார்வையாளர்கள் பாதுகாப்பா வெளியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை வாதம்.
வாவ்! இப்போ இது மிக தெளிவா புரியுது. அந்த நாடகத்தின் இடைவேளை அப்படிங்கிற ஒப்பீடு இந்த ஆதாரங்கள் சொல்ல வர்ற காலக்கோட்டைய ரொம்ப அழகா விளக்குது. உலக அரசியல் தறிகெட்டு ஓடும் ஒரு கட்டுப்பட்ட ரயில் கிடையாது. அதற்கென ஒரு தடம் இருக்கு. அதை இயக்குவதற்கு ஒரு தெளிவான அமைப்பு இருக்கு. எந்த நாடும் தன்னிச்சையா உலக அழிச்சிட முடியாது அப்படிங்கறத இந்த வேறுபாடு காட்டுது. ஆனா பாத்தீங்கன்னா, நம்ம இவ்ளோ நேரம் வல்லரசுகள், ரஷ்யா, ஈரான், உலக வரைபடம், சர்வதேச கூட்டணிகள்னு மிகப்பெரிய அளவுல உலகளாவிய நிகழ்வுகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப திடீர்னு ஒரு தனி மனிதனோட நிலைக்கு, ஒரு தனிநபரோட பாதுகாப்பிற்கு வர்றோமே, இந்த தாவல் எப்படி நிகழுது? அதாவது மேக்ரோல இருந்து மைக்ரோக்கு வர்றோம் இல்லையா? ஆமா. ஒரு பெரிய உலகப் போரை கணிக்கும் இந்த வேதாகம ஆதாரங்கள் ஒரு சாதாரண தனி மனிதனோட வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதத்தை தர முடியும்? இந்த மூல ஆதாரங்கள் முன்வைக்கும் மிக வலுவான தர்க்கமே இதுதான். ஒரு புத்தகம் அல்லது ஒரு பண்டைய பிரதி நாடுகளோட எதிர்காலத்தை, வல்லரசுகளோட கூட்டணிகளை, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மாறும் நாடுகளோட பெயர்களை கூட இவ்ளோ நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் முன்கூட்டியே கணிக்க முடிகிறதுனா? கண்டிப்பா அது சாதாரணமான விஷயம் இல்ல. ஆமா, அப்படி கணிக்க முடிகிற அந்த பிரதியை எழுதிய அதே சக்தி தான் மனிதர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் நெறிப்படுத்துது. அகில உலக அரசியலையே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அந்த படைப்பாளி ஒரு தனி மனிதனோட நித்திய வாழ்க்கையையும் பாதுகாக்க வல்லவர் அப்படிங்கிற ஆழமான வாதத்தை இது முன்வைக்குது. அதாவது இது வெறுமனே உலக நாடுகளோட வரைபடத்தை பத்தி பேசும் புத்தகம் மட்டும் கிடையாது. மனிதனோட உலகத்தை பற்றியும் பேசும் வழிகாட்டி. மிகச்சரி. பெரிய விஷயங்கள்ல இவ்வளவு துல்லியமா இருக்கும் ஒரு கட்டமைப்பு மிகச்சிறிய தனிப்பட்ட விஷயங்கள்லயும் அதே துல்லியத்தை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தர்க்க ரீதியா சரியான வாதம்தான். அப்படியென்றால் இந்த தனிப்பட்ட உத்தரவாதத்தை அல்லது ரட்சிப்பை ஒரு மனிதன் எப்படி பெற முடியும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. இதற்கான வழிமுறையா எதை சுட்டிக்காட்டுது? தனிப்பட்ட ரட்சிப்புக்கான வழியா 1 கொரிந்தியர் 15 வசனங்கள் 1-4 வரை இதை இந்த ஆதாரங்கள் மையப்படுத்துது. இதன்படி கிறிஸ்து மனிதர்களின் பாவங்களுக்கு இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற சரித்திர உண்மையை நம்புவதன் மூலம் ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனும் நிச்சயமான ரட்சிப்பும் கிடைக்கும்னு இவை உறுதியா கூறுது. ஓ, அப்போ வெறும் அறிவா மட்டும் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அறிவாக மூளையில சேமித்து வைப்பதுல எந்த பயனும் இல்ல. உலக நிகழ்வுகள் எதை நோக்கி நகருது அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு அதற்கேற்ப ஒரு தனி மனிதன் தன் ஆன்மீக வாழ்க்கையை எப்படி தயார்படுத்திக்கிறான் அப்படிங்கறதுல தான் இதோட உண்மையான நோக்கமே அடங்கியிருக்கு. அறிவை செயலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நூல்களோட இறுதி அழைப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்படியென்றால் இந்த ஒட்டுமொத்த விவாதத்தை நம்ம இப்படி சுருக்கிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. வேதாகம குறிப்புகள் என்பவை ஏதோ பண்டைய காலத்து மக்களோட சீரற்ற கற்பனைகள் கிடையாது. அவை நுணுக்கமாக முன்பே எழுதப்பட்டவை. 1935 நடந்த பெர்ஷியாவின் பெயர் மாற்றம் முதல் மாகோக் எனப்படும் ரஷ்யாவின் புவியியல் அமைப்பு வரை, எருசலேமின் மாபெரும் தீர்க்கதரிசன ஈர்ப்பு விசை முதல் ஒரு தனி மனிதனின் ரட்சிப்பு வரை எல்லாமே ஒரு மாபெரும் புத்தகத்தோட ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பக்கங்கள்தான். அது மட்டுமில்லாம இந்த ஆதாரங்கள் தற்போதைய உலக நிலைமையை பார்த்து ஒருபோதும் பதற்றமடைய வேண்டான்னு அறிவுறுத்துது. உலக நிகழ்வுகள் தற்செயலானவை அல்ல, அவை ஒரு திட்டத்தின்படி முன்பே தீர்மானிக்கப்பட்ட பாதையில தான் பயணிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த விவாதத்தின் மூலம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடிகிறது. உண்மைதான். இன்றைய இந்த ஆழமான அலசல்ல செய்தித்தாள்களுக்கு பின்னால மறைஞ்சிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான வரைபடத்தை நம்ம பார்த்தோம். நீங்க எங்க உரையாடல இவ்வளவு நேரம் கவனமாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. முடிவா உங்ககிட்ட ஒரு கேள்விய, ஒரு ஆழமான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். நாளை காலை நீங்க விழித்தெழுந்து செய்தித்தாளையோ அல்லது செய்தி ஊடகத்தையோ பார்க்கும்போது அந்த தலைப்புச் செய்திகளை ஒரு கணம் உற்று நோக்குங்கள். நீங்க பார்ப்பது வெறும் சீரற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்பா, தலைவர்களின் கோபத்தினால் உருவாகும் தற்செயலான மோதல்களா, அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திரைக்கதையின் அடுத்தடுத்த காட்சிகளா? வரலாறு மனிதர்களின் கைகளில் சிக்கித் தவிக்கிறதா, அல்லது அது ஏற்கனவே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு மாபெரும் இலக்கை நோக்கி நகர்த்தப்படுகிறதா? இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய தேடலை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.